திருக்குறள் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. முதல் குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. விளக்கம். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதே போல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. இதோட தெளிவான விளக்கத்தை பார்த்தோன்னா, இந்த உலகத்தில் நிறைய எழுத்துக்கள் இருக்குது. அந்த எல்லா எழுத்துக்கள்லையுமே முத தோன்றின எழுத்துன்னு பார்த்தோன்னா அது அகரம். அதே மாதிரி இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கின்றோம். நம்ம எல்லாத்துலேயுமே முதல்ல பிறந்தது ஆதி பகவான். அதை தான் திருவள்ளுவர் அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை, ஆதி பகவான் உலகில் வாழும் உயிருக்கு முதன்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறள் 2. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழ ஆர் எனின். விளக்கம். தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் என்ன பயன்? ஒருத்தர் அதிகமாக படித்தவராக இருக்கலாம், ஆனால் அவங்கள விட மூத்தவங்க இல்லை நம்ம கடவுள் எல்லார்கிட்டையுமே நம்ம வணங்கி பண்பாக நடந்துக்கணும். அப்படி நடக்கலை அப்படின்னா எவ்வளோ படிச்சிருந்தாலும் அவங்க படித்த படிப்புக்கு எந்த பயனுமே இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இதிலிருந்து திருவள்ளுவர் நம்மளை விட மூத்தவங்க எல்லார்கிட்டையுமே வணங்கி பண்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. குறள் 3. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார். இதன் விளக்கம். அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நிலைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். இதோட தெளிவான விளக்கம். யார் ஒருத்தர் கடவுளை மனசில் நினச்சிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களோட பெயர் புகழ் எல்லாமே இந்த உலகத்தில் நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. இதன் விளக்கம். வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவருக்கு எப்பொழுதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. தெளிவான விளக்கம். வெறுப்பு இல்லாமல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எப்பயுமே துன்பம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதன் விளக்கம். கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமல் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை. இறைவன்கிட்ட யாரெல்லாம் உண்மையிலேயே அன்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு எப்பயுமே தீமை விளையாது அப்படின்னு திருவள்ளுவர் இந்த 5வது குறளில் சொல்கிறாரு.